இப்போ நம்ம பார்க்க போறது நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். அண்ட் இந்த ப்ராசஸ் நம்ம முதலையே சொன்ன மாதிரி குளோரோபிளாஸ்டுக்குள்ள இருக்க தைலகாய்டு, அந்த தைலகாய்டோட மெம்பரேன்ல தான் இதுவும் நடக்க போகுது. ஸோ இந்த மெம்பரேனுக்கு மேல இருக்க பர்டிகுலர் போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். அது 2 ஸ்பேஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்பேஸ் தான் இந்த ஸ்ட்ரோமா. இப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, போட்டோ சிஸ்டம் ரெண்டுலயுமே லைட் ஹார்வெஸ்டிங் நடக்கும். அதாவது லைட்டை வந்து அதால ட்ராப் பண்ணிக்க முடியும். ட்ராப் பண்ணிக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அந்த 680 அதுல இருக்க புரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் ஆகும். இந்த காம்பவுண்ட் எக்ஸைட் ஆயிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து மேல போக ஆரம்பிக்கும். அண்ட் அது கிரவுண்ட் ஸ்டேட்டை ரீச் ஆகும்போது அது ஒரு காம்பவுண்டுக்கா மாத்தி மாத்தி எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகும். இதுதான் நார்மல் எக்ஸைட்டேஷன் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ற ஒரு எலக்ட்ரான் ரீச் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இப்படித்தான் நடக்கும். அண்ட் இந்த மாதிரி இப்படி எலக்ட்ரான்ல எக்ஸைட் ஆயிட்டு அது அடுத்து எலக்ட்ரான்ஸை P700 போற வரைக்கும் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போகும். அதே மாதிரி P700 லைட் எனர்ஜி மூலமாவும் எலக்ட்ரானை எடுத்துக்கும். அலாங் வித் தட் 680 P680 மூலமாவும் போட்டோ சிஸ்டம் 2 மூலமாவும் இது எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இங்க கிடைக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபர்தரா இந்த மெம்பரேன்ல ஒரு பார்ட்டுக்கா மாறி 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 கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி NADPH வந்து எலக்ட்ரான் கேரியரா ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரானை அது NADPH சிந்தசிஸும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். இந்த மெம்பரேன்லயே ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தாங்கன்னா ATP சிந்தேஸ். இது வந்து ஒரு என்சைம் காம்பவுண்ட். ATP சிந்தேஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ATP அப்படின்னாலே எனர்ஜின்னு அர்த்தம். நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே ATP ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அடினோசின் டைபாஸ்பேட் அது வந்து ஒரு பாஸ்பாரிலேஷன் ப்ராசஸ். அதை பாஸ்பாரிலேஷன் வேற ஒன்றும் இல்லை, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்பாரிலேஷன். ஸோ இப்போ ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஆட் ஆகுறதுனால ஒரு ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். அந்த என்சைம் இன்வால்வ் ஆகிறது ATP சிந்தேஸ்ல. ATP சிந்தேஸ்ன்ற என்சைம்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கும் போதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஹைட்ரஜன் டிரான்ஸ்பரும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி, அதாவது E- ஒரு எலக்ட்ரான் மைனஸ் டிரான்ஸ்பர் ஆகும் போதே H+ இந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க புரோட்டானும் மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் வந்து உள்ள ரீச் ஆகுறது, வெளியில போறது, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது இப்ப ஹைட்ரஜனோட ஃப்ளக்ஸ் இன்ஃப்ளக்ஸ் அண்ட் அவுட் எஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் உள்ள போறது அண்ட் வெளியில வர்றது, இந்த மாதிரி ப்ராசஸ் சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ATP வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோட்டார் மாதிரி ஆக்ட் ஆகி இது நல்லா ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் நடந்து ATP சிந்தசிஸ் நடக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். போட்டோபாஸ்போரிலேஷன் நம்ம நான் சைக்ளிக் நான் சொல்லியிருக்கணும். லைட் இன்வால்வ்மெண்ட்னால ஒரு பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ், அதாவது ATP சிந்தசிஸ் நடக்கிறதுனாலதான் இதோட பேரு போட்டோபாஸ்போரிலேஷன். அதுல நான் சைக்ளிக் அப்படின்னா அது சைமல்டேனியஸா ATP ப்ரொடியூஸ் ஆகிறதோட சேர்ந்து நின்றும். ஆனா இந்த சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன்ல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ATP சிந்தசிஸ் நடந்துகிட்டே இருக்கும் சுத்தி சுத்தி. அதனாலதான் இது பேர் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். அண்ட் இதுல இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் நான் சைக்ளிக்கும் என்ன போட்டோபாஸ்போரிலேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா அதுல NADPH சிந்தசிஸ் ஆகும். ஆனா இதுல ATP மட்டும்தான் சிந்தசிஸ் நடக்கும். இப்போ இதுல இன்வால்வ் ஆகக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டான்ஸ் நமக்கே தெரியும். லைட் எனர்ஜி ஃபுல்லுமே பாக்கெட் ஆஃப் லைட் எனர்ஜி. அது எல்லாமே நம்ம போட்டோ சிஸ்டம் 1 ரீச் ஆயிரும். அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட், ரொம்ப எனர்ஜெட்டிக் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப என்ன அக்செப்டர் கிடைக்குதோ அந்த பிரைமரி அக்செப்டர் ரீச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பெரிடாக்சின் அப்படின்றது அயான் கண்டெய்னிங் புரோட்டீன். இந்த அயன் கண்டெய்னிங் புரோட்டீன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் லேட்டரான் பிளாஸ்டோக்வினான் அப்படின்றது ஒரு போட்டோ சிஸ்டம் 2ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர். இந்த பிளாஸ்டோக்வினோன்ல திரும்ப அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ இந்த 2 மாலிகுலுக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது தான் ஒரு ATP சிந்தசிஸ் நடக்குது. லேட்டரான் இந்த பிளாஸ்டோக்வினோன்ல இருந்து சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் குள்ள போகும். சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு நிறைய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர், நிறைய பிக்மெண்ட்ஸ் இதுல பிரசன்ட் ஆயிருக்க சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ். இந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிளாஸ்டோசைனின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் மாலிகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் அடுத்த ATP சிந்தசிஸ் நடக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்துட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து இப்போ எனர்ஜி ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப அது ரீச் ஆகும். இப்போ திரும்பவும் அது P700 இருக்கு, அதாவது போட்டோ சிஸ்டம் 1 போய் ரீச் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன் சொல்லலாம்.
இனிமே நம்ம பார்க்க போறது லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். இந்த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்னா இதுக்கு லைட் தேவை இருக்காது. லைட் தேவையில்லாதப்போ நைட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அதனால இதை டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம். இதை வந்து இன்னொரு பேர் இருக்கு, கால்வின் சைக்கிள் அப்படின்றதும் சொல்லலாம். அதாவது இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமான ஸ்டெப் மட்டும்தான் இருக்கு. ஒன்னு கார்பன் பிக்சேஷன், இன்னொன்னு ரிடக்ஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரீஜெனரேஷன் ப்ராசஸ். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சிந்தசிஸ் ஆன ஏடிபி அண்ட் NADPH மாலிகுல்ஸ் எல்லாமே நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கார்பன் டை ஆக்சைடை பிக்ஸ் பண்ணி இந்த ஆர்கானிசம், அதாவது ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கலாம். அந்த பிளான்ட் வந்து தனக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை எப்படி சிந்தசிஸ் பண்ணிக்குது அப்படின்றதுதான் இந்த லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ நார்மலா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அந்த 3 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதை வந்து ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட்ன்றது ஒரு 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த 5 கார்பன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் RUBPன்னு காமனா சொல்லுவாங்க. ஸோ அந்த RUBPயும் ஒரு 3 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் யூட்டிலைஸ் பண்ணி இது 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் சிந்தசிஸ் பண்ணும். 6 மாலிகுல் ஆஃப் 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகுது. 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்ன்றது 3 கார்பன் இருக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ருபிஸ்கோ இல்லாட்டினா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் காம்ப்ளெக்ஸ், ஒரு செட் ஆஃப் என்சைம். அதனால அதை ருபிஸ்கோன்னு காம்ப்ளெக்ஸா சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் பேர் தான் கார்பன் பிக்சேஷன். இதுல வந்து கார்பன், அட்மாஸ்பியரிக் கார்பனை இது பிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த ப்ராசஸ் பேரு கார்பன் பிக்சேஷன். அண்ட் லேட்டர் ஆன் 3-பாஸ்போகிளிசரைட் நம்மள்ட்ட இப்போ 6 மாலிகுல் இருக்கு. இது வந்து இப்போ அது அந்த போன ஸ்டெப்ல சிந்தசிஸ் ஆன ஏடிபியை இப்போ யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ 6 மாலிகுல் ஆஃப் ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி ஏடிபியா கன்வெர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து கிடைக்கிற ஒரு பாஸ்பேட் மாலிகுல இது 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா ஃபார்ம் பண்ணும். 3 அதாவது 3rd பொசிஷன்ல இருந்த பாஸ்போகிளிசரேட் இப்போ 1வது பொசிஷன்லயும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ 2 பாஸ்பேட் இருக்க ஒரு கிளிசரிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும். இது முன்னாடி இருந்தது ஒரு பாஸ்பேட் இருக்கு கிளிசரிக் ஆசிட். அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல 1வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் பாஸ்பேட் இருக்கு. ஸோ 1,3 பைபாஸ்போ கிளிசரிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சிந்தசிஸ் ஆன NADPH அதை யூஸ் பண்ணி இந்த 1,3 பைபாஸ்போ கிளிசரேட் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் ரிடக்ஷன். அதாவது என்னன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும். இப்போ இங்க பாத்துட்டோம்னா நமக்கு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா NADPH NADP கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து எலிமினேட் ஆகிற ஹைட்ரஜன் இதோட கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டோட போய் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க சிந்தசிஸ் ஆயிருக்க 6 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்ல ஒரு மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டை மட்டும் இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபுட்டுக்கு அதோட ஃபுட்டா சிந்தசிஸ் பண்ணதை ஒரு சுகர் மாலிகுலா இது கன்சிடர் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிறோம். அதுல இருந்து குளுக்கோஸ் சிந்தசிஸ் இது எல்லாமே சின்ன சிம்பிள் ஸ்டெப். கிளைகாலிசிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த ஸ்டெப் வழியா போய் குளுக்கோஸ் சிந்தசிஸ் கேரி ஓவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது வந்து அதோட கெயின். இப்போ இதுதான் அதோட ஃபுட் காம்பவுண்ட். அடுத்து மிச்சம் இருக்க 5 கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டையும் இது திரும்ப அந்த சைக்கிள்கே உள்ள அனுப்பிடும். அந்த சைக்கிள்குள்ள போயிடுச்சு அப்படின்னா இது ரீஜெனரேஷன் ப்ராசஸ். சிந்தசிஸ் ஆனதுலயே 5 மாலிகுலை பிரிச்சு திரும்ப நீ சிந்தசிஸ்க்கு போ அப்படின்னு ரீஜெனரேஷனுக்கு அனுப்புறது. ஸோ இப்போ ரீஜெனரேஷனுக்கு இந்த கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் 5 மாலிகுலா இருக்கிற கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் திரும்ப என்டர் ஆகும். இந்த ப்ராசஸ்லயும் பாத்தீங்கன்னா 3 மாலிகுல் ஆஃப் ஏடிபி இன்வால்வ் ஆகும். அதுல இருந்து நமக்கு ரிபுலோஸ் 5-பாஸ்பேட் 5 கார்பன் இருக்க ரிபுலோஸ் 5-பாஸ்பேட் 3 மாலிகுல் நமக்கு இங்க ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதுதான் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். தேங்க்யூ.